வணக்கம் கேமர்ஸ். ஒருவேளை ஜிபி பிரைஸஸ்லாம் கம்மியாயிட்டு வருது. ஸோ எதாவது டைம் ஒரு பிசி பில்ட் பண்ண நம்ம ஜெயிச்சிட்டோமா? ஒரு பிசி இந்த டைம்ல பில்ட் பண்ணலாமா? அத பத்தி வீடியோல பேச போறேன். ஜிபி எப்போ வாங்குறது? ப்ராசஸர் என்ன வரப்போகுது? அத பத்திலாம் பேச நெறைய இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து இஸ் இட் தி ரைட் டைம் டூ பில்ட் எ பிசி நவ்? அது ஆக்சுவலா இப்ப இருக்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரப்போற மார்க்கெட் பத்தி பேசியே ஆகணும். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு பேச. 2020ல RTX 30 சீரிஸ் வந்துட்ட பிறகு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஜிபி வாங்க ஆரம்பிச்சாங்க. அது பத்தாததுக்கு ஸ்கேல்பர்ஸ், சப்ளை ப்ராப்ளம் அது போல பல விஷயங்கள் இருந்தது. ஸோ டோட்டல் பிசி மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் கிராஷே பண்ணிடுச்சு. பிசி மார்க்கெட் மட்டும் இல்ல, கான்சோலோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து லைன்லலாம் வெயிட் பண்ணி வாங்குனாங்க. இன்னும் கூட வாங்காம இருக்காங்க நெறைய பேரு. பட் ரீசென்ட்டா 3 கிரிப்டோ கரன்சி கிராஷஸ், அப்புறம் வந்து இந்தியன் கவர்ன்மென்ட்டோட மூவ், அப்புறம் மத்த கவர்ன்மென்ட்டோட மூவ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்க்கு ஒரு பெரிய டேஞ்சரா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபாரின் கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் வந்து இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஏன்னா பேண்டமிக் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுட்டே போச்சு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த காரணத்தினால நெறைய ஜிபி வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த காரணத்தினால நெறைய ஜிபி மார்க்கெட்டுக்கு போச்சு. பீக் 2020 டிமாண்ட் அளவுக்கு கிடையாது. ஸோ டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா, எத்தன பேர் வந்து அந்த ஜிபி வாங்குறாங்களோ, அந்த அமௌண்ட் குறைஞ்சிருச்சு. பத்தாவது கிரிப்டோ கரன்சி மைனஸ் வேற ரொம்ப நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கலாமா வேணாமான்னு. தென் ஸ்கேல்பர்ஸ்க்கு பிசினஸே கிடையாது. ஸ்கேல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் கம்மியாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆக்சுவலா. சில ஜிபிலாம் வந்து எம்எஸ்ஆர்பி கீழ கிடைக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க 300% அதிகமா இருந்த ஒரு டைம்ல, இப்போ வந்து அது கீழயே கிடைக்குது. அது ஏன் NVIDIA வெப்சைட்ல யுகேல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா RTX 3070, 3080லாம் வந்து ஸ்டாக் இருந்தது நான் பார்க்கும்போது. ஸோ யோசிச்சு பாருங்க அத. இப்ப நம்ம ஊர் மார்க்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். நம்ம ஊர் மார்க்கெட் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா கேட்டீங்கன்னா, ஜிபியூஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கிடையாது. ஸ்டில் இந்த பிரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. இப்ப ஜிபி பிரைஸஸ்லாம் வந்து ஒரு நார்மல் MSRPயோட 10,000 to 20,000 அதிகமா இருக்கு. நான் பார்த்ததுல பெஸ்ட் பிரைஸ் இம்ப்ரூவ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3070 Ti வந்து 1,50,000 கிட்ட இருந்தது. பட் குறைஞ்சு ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, 75,000 கிட்ட இருக்கு. 75,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹை தான். ரொம்ப அதிகம் கிடையாது. அதே மாரி மத்த 3070யும் பார்த்தீங்கன்னா, நல்லா குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் MSRP பக்கத்துல வந்திருக்கு. டோட்டலா MSRP கிடையாது. இப்போதைக்கு லோவஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேலக்ஸும் அப்புறம் ஜோட்டாக்கும் தான். இதெல்லாம் ஓகே. 3070, 3080லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. பட் லோயர் எண்ட் கார்ட்ஸ் RTX 3050லாம் பார்த்தீங்கன்னா, அதிக டிமாண்ட் இருக்கு. அதோட பிரைஸ் வந்து இன்னும் குறையல ஆக்சுவலா. 34,000 அந்த ரேஞ்சிலே இருக்கு. 1660 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, 25,000 ரேஞ்சில வந்திருக்கு. பட் AMDயோட பட்ஜெட் ஆஃபரிங்லாம் வந்து சூப்பரா இல்ல. NVIDIA கம்பேர் பண்ற அளவுக்கு. இப்போ ஒரு பட்ஜெட்ல ஒரு கிராபிக்ஸ் கார்ட் பிக் பண்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்க போது. நெக்ஸ்ட் பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு இந்த ரீஜியன்ல. ஒரு 25,000லேருந்து 28,000 கிராபிக்ஸ் கார்டு வந்து 34,000 விக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். இன்டெல் ஜிபிஎஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தா பட்ஜெட் மார்க்கெட் வந்து லைட்டா கொஞ்சம் மாறி இருக்கும். பட் அது ரிலீஸ் ஆகல. ஸோ அப்படியே நாட்கள் போக போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென் ஜிபிஎஸ்ஸே வரப்போற டைமுக்கு வந்துட்டோம் நம்ப. ஸோ இப்போ வந்து ஜூன் இருக்கு. தென் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல், NVIDIA அப்புறம் AMD அவங்க புது ஜிபிஎஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் நீங்க நோட் பண்ணணும். எல்லா ஜிபிஎஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ரிலீஸ் ஆகாது. ஸோ பட்ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அக்டோபர், நவம்பர் ஏன் ஜான் கூட போக வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் NVIDIA RTX 30 சீரிஸும் பண்ணாங்க. இப்போ ஒரு ஜிபி வாங்குறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அன்சர்டனா இருக்கு. இப்ப இருக்க ஜிபிஎஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுத்து வாங்குறதா? இல்ல வந்து வெயிட் பண்ணி, சப்போஸ் திரும்பி இன்னொரு லாக்டவுன் வந்துச்சுன்னா, பிரைஸ் அதிகமாச்சுன்னா, இது போல பல கொஸ்டின்ஸ் இருக்கு. அத பத்தி இப்ப பேசலாம். இப்ப நீங்க அடுத்த ஜென் ஜிபிக்கு வெயிட் பண்ணணுமா? அத பத்தி பார்க்கலாம். அடுத்த ஜென் ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ்டா இருக்க போது. ஸோ டபுள் தி பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. அதாவது இப்ப 3070 வந்து 5,000 கோர்ஸ் இருக்குன்னா, அந்த கோர்ஸ் வந்து அப்படியே டபுள் பண்ண போறாங்க 40 சீரிஸ்ல. பட் 2 ஃபேஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட PS ரிக்வயர்மென்ட்ஸ் தான். அந்த ஜிபியோட டிடிபி அது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ரிக்வயர்மென்ட். யூசுவலா வந்து இப்ப 300 வாட்ஸ் இருக்கும் 3070லாம். அது வந்து இன்னும் அதிகமாகலாம் சொல்றாங்க. ஸோ பழைய பிஎஸ்லாம் தூக்கி போட்டு புது பிஎஸ்சி தான் போடணும். அந்த சந்தான டயலாக் மாரி தான். நெக்ஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆவறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்காம். NVIDIA ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அது. இது GTXலேருந்து இந்த RTX ஜம்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த RTX டாக்ஸ் வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ முன்னாடி லைனப் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ இப்போதைக்கு பிரைஸ் பத்தி நெறைய விஷயங்கள் தெரியாது. அதே பிரைஸ் இருந்தா ரொம்ப சந்தோஷம். பட் என்ன பிரச்சனைன்னா, அந்த டைம்ல வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்து திரும்பி பிரைஸ் அதிகமாகும் கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இருக்கு. இந்த புது ஜிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கிரிப்டோ லாக் கூட வந்தா கண்டிப்பா ரொம்ப சூப்பரு. பட் அப்படி வரலன்னா, ஸோ புது ஜிபினா வந்து அதிக ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ நெறைய மைனர்ஸ் வந்து ஐடியா வச்சிருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் RTX 30 சீரிஸ்ல வந்து பெரிய ஹைக் இருந்தது டிமாண்டு.
பட் 2 ஃபேக்டர்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருக்க போது. அதான் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்புறம் சப்ளை செயின் 2மே இருக்காது இந்த தடவ. அது கூட ஐ கெஸ் தான். ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா நெறைய கண்ட்ரீஸ்ல ரொம்ப அதிகமாகுது. இந்தியாலயும் பார்த்தீங்கன்னா 12,000 கேஸ் மேல இருக்கு இப்ப ஆக்சுவலா. இப்ப இருக்க ஜிபியோட பெரிய காம்ப்ளெக்ஸிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் தான். இந்த பிரைஸ் குடுத்து நோட் பண்ணோம். இன்னும் கொஞ்ச நாள்ல புது ஜிபிஸ் வரப்போது. ஸோ லேட்டஸ்ட் இல்லாத அந்த கார்டு வாங்கணுமா? அதான் பெரிய டவுட் இப்ப ஆக்சுவலா. முக்கியம் வந்து பட்ஜெட் லைனப்ல பிரைஸ் வந்து பெருசா அஃபெக்ட் ஆவல ஒண்ணும். அப்படியே தான் இருக்காது. இப்ப டோட்டலா கட் ஃபீலிங் தான் சொல்லி ஆகணும். சப்போஸ் உங்களால இப்ப வாங்க முடியும்னா, நீங்க வாங்கலாம் ஒரு ஜிபிவ. முக்கியமா பட்ஜெட் ரேஞ்ச்ல. ஹையர் எண்ட் பொறுத்தவரைக்கும் பெரிய கொஸ்டினே அதான். சப்போஸ் வரப்போதுன்னா, அது பிரைஸ் எப்படி இருக்க போது தெரியல. பட் இருந்தா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்க போது. அது கன்ஃபார்ம் தான். இன்டெல் ஜிபிய பொறுத்தவரைக்கும் பல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கே வரல. ஸோ அத நம்பி இருக்க முடியாது நம்மளால. பட்ஜெட் செக்ஷன்ல வேற விஷயம் அது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அது ரிலையபிள் இல்ல. பட் ஏஎம்டி கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் நல்லா குறைஞ்சுட்டு வருது. அத நீங்க பிக் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு புடிச்சிருந்தா. ஸோ ஜிபிய பொறுத்தவரைக்கும் கன்க்ளூஷன் என்னன்னா, ஆக்சுவலா வந்து ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு உடனே தேவைன்னா கண்டிப்பா இப்ப பில்ட் பண்றது ஓகே தான். அந்த எக்ஸ்ட்ரா பிரைஸ் குடுத்தாலும் வேற வழி கிடையாது. அடுத்த பட்ஜெட் லைனப் வரத்துக்குள்ள அடுத்த வருஷம் ஆயிடும் ஆக்சுவலா அது. ஆர் வேற வழி இருக்கா கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இருக்கு. இப்ப ப்ராசஸர், அப்புறம் வந்து RAM, அப்புறம் எஸ்எஸ்டி மார்க்கெட் பத்திலாம் பேசலாம். ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா, ஜிபியு நிலைமை தான். புது ப்ராசஸ் வரப்போது. பட் இருந்தாலும் பழைய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பிரைஸ் ரொம்ப கம்மியா கிடைக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்ல லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து, Intel 12 ஜென்னும், அப்புறம் Ryzen 5000ம் இருக்கு. ஸோ பட்ஜெட் எண்ட்ல Pentium இது போல ப்ராசஸர்லாம் வந்திருக்கு. அத பத்தி தனி வீடியோ கூட போட்டுருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏபியூ மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வந்து, புதுசா எதுவுமே வரல. வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து, ஹையர் எண்ட்ல தான் இருக்கு. ஸோ 20,000 ஸ்பெண்ட் பண்ணி 5600G வாங்குற மாரி தான் இருக்க போது. சப்போஸ் ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்றேன். இந்த 5600Gயும் அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்க Intelஓட 12 ஜென்னும் பார்த்தீங்கன்னா, அந்த i5 சீரிஸ்ல ஒரு நல்ல பிக்கா இருக்க போது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஜிபி வாங்க முடியலன்னா, Intel 12 ஜென்ல Xe இருக்கு நல்லாவே தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு இன்டிகிரேட்டட் ஜிபியு. அது பத்தாததுக்கு ஹைபிரிட் ஆர்க்கிடெக்சர் இது போல பல விஷயங்கள் இருக்கு. நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு. சப்போஸ் உங்களால இப்போதைக்கு ஜிபி வாங்க முடியலன்னா, நீங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பிக்கா இருக்கும். முக்கியமா Intel சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. பட்ஜெட் எண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது, இப்போதைக்கு ஒரு ஏபி வாங்கிட்டு, அப்புறம் கூட ஜிபி போட்டுக்கலாம். அதான் இப்போதைக்கு இருக்க ஒரு பெர்ஃபெக்ட் சொல்யூஷன். பட் மீதி ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும், இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, அடுத்த ஜென் வரப்போது. ஸோ வரப்போற Ryzen 7000 வச்சு ஒரு பீஸ் பில்ட் பண்ண போறீங்க. அது எப்படி இருக்க போதுன்னா, டோட்டலா புதுசா இருக்க போது. நான் மதர் போர்ட்லேருந்து எல்லாமே புதுசா பண்ணி ஆகணும் நீங்க. Intel சைட்ல அதே தான். AMD புது ஆர்க்கிடெக்சர் Zen 4ம் அப்புறம் வந்து புது சாக்கெட் யூஸ் பண்ற காரணத்தினால நல்லாவே தெரியும் உங்களுக்கு. புது மதர் போர்ட்ஸும் மேபி DDR5ம் தேவைப்படும். ஸோ அப்கிரேட் பண்றவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து வேற வழி கிடையாது. புது மதர் போர்டு வாங்கி தான் ஆகணும். பட் நீங்க வந்து ஆக்சுவலா வெயிட் பண்ணீங்கன்னா, நல்ல ப்ராசஸரும், புது டெக்னாலஜியும் கண்டிப்பா கிடைக்க போகுது. Zen 4 வந்து பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்க போது. Zen 3யோட. AMD வந்து பயங்கரமான கிளாக்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் த்ரெட்ல முக்கியமா வந்து நீங்க Valorant இது போல கேம்ஸ் ஆட போறீங்கன்னா, கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்க போது. ஏன் லோயர் எண்ட்ல கூட சொல்றேன். பட் லோயர் எண்ட் ப்ராசஸர் வந்து ஜிபி மாரி உடனே எதிர்பார்க்க முடியாது. அடுத்த வருஷம் தான் வரப்போது அதுவும். ஸோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இதே 16 கோர் ப்ராசஸர் வெயிட் பண்ண போறீங்கன்னா, நீங்க வந்து வெயிட் பண்றது ஒரு டோட்டலா நல்ல விஷயம் தான். பட் இதே RAMக்காவோ, SSDக்காவோ நீங்க வெயிட் பண்றீங்கன்னா, அது தேவையில்லாத சொல்லுவேன் ஆக்சுவலா நானு. RAMமும், SSD வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமாடிட்டி மார்க்கெட்டு. பிரைஸ் வந்து ஸ்டேபிளாவே இருக்காது. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இப்போது 2 மேஜர் ஃபேக்டர் தான் இருக்கு. நீங்க RTX 40 சீரிஸ் வாங்க போறீங்கன்னா, ஒரு நல்ல PSU வாங்குறது நல்ல சாய்ஸா இருக்க போது. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா வந்து, இப்போதைக்கு மார்க்கெட் பரவாயில்லையா இருக்கு முன்னாடியோட. பட் இது மாறலாம். இது வந்து பாசிட்டிவாவும் சரி, நெகட்டிவாவும் சரி. தென் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப தேங்க்ஸ். இது போல பல கன்டென்ட் சேனல்ல போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. பிசில முக்கியமான கைட்ஸா வீடியோ போட்டிருக்கேன். PSU இருக்கட்டும், RAM இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க அத.